ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நீங்க எல்லாரும் என்கிட்ட அதிகமா கேட்டது இந்த வார தலை யாரு ப்ரோ அப்படின்னா, இந்த வார தலையா கானா வினோத் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காப்ல. இந்த ப்ரோமோ 2ல பாத்தீங்கன்னாலே தெரியும், கானா வினோத் வந்து எல்லாரையும் லிவிங் ஏரியால உட்கார வச்சு அந்த டீம் பிரிப்பாங்களே, கிச்சன் டீம் பாத்ரூம் டீம், அதை பிரிக்கிறதுல ஒரு பெரிய சண்டை வருது. அது முக்கியமான காரணம் நம்ம விஜய் பார்வதி அவர்கள் தான். விஜய் பார்வதியை நம்ம கானா வினோத் கத்தி விட்டாப்ல. அதாவது கானா வினோத் என்ன சொல்றாப்லனா, பார்வதி ஏன் பார்வதி இப்படி பண்ற, இப்படிதான் ஒருத்தர் பேசும்போது பண்ணிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதி கிட்ட கானா வினோத் கோவப்படுறாப்ல. அது மட்டும் இல்லாம வீடு கிளீனா இருக்கணுமா வேணாமா அதை சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம கானா வினோத் வந்து விஜய் பார்வதி கேட்கறத பார்க்க முடியுது. இதுல இருந்து விஜய் பார்வதி கிளீனிங் டீம்ல போட்டிருப்பாங்க தான் நினைக்கிறேன், ஹவுஸ் கிளீனிங் டீம்ல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுலதான் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அதே மாதிரி போன வாரம் பண்ணவங்களோட விஷயம் எல்லாம் என்னால பண்ண முடியாது, இந்த மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சொல்றாங்க. நீங்க எந்த ரூல்ஸுமே இந்த வீட்டுல ஃபாலோ பண்ண போறதில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது எது கேட்டாலும் நான் வந்து இந்த ஃபாலோ பண்ண மாட்டேன், அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், அந்த ரெகுலேஷனை ஃபாலோ மாட்டேன், இந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. சோ அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு காலைல மறுபடியும் மைக்க மாட்டல மக்களே. மைக்க மாட்டாம 2 பேரும் வந்து ஜாகிங் போறாங்க. அப்ப ஏதோ பேசிருக்காங்க போல. பிக் பாஸ் வந்து மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாப்ல மைக்க மாட்ட சொல்லி. உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்லுவாங்கன்னு தெரியல, மறுபடியும் ரூல்ஸை மீறிட்டே இருக்கீங்க. சோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியான திட்டு இருக்கும்னு எனக்கு தோணுது வீக்கெண்ட்ல. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் வினோத் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதி வினோத் கிட்ட பேசிட்டு உடனே அமித் பர்கர் எழுந்து ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே விஜய் பார்வதி காண்டாயிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருடா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி அவங்க கோவப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. விஜய் பார்வதி எதுக்கு அவ்வளவு கோவப்படுறான்னு தெரியல. உடனே அங்க வந்து ஆதரவை வந்து அவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்போ அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி பத்தி கேட்கறாங்க. அதுக்கு கானா வினோத் வந்து அவங்க பண்றாங்க பண்ணல விடுங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கானா வினோத் வந்து ஆதரவை கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாப்ல. சோ இது முக்கியமா அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு யாரு காரணம், விஜய் பார்வதி அவர்கள் தான். விஜய் பார்வதி ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரிய மாட்டேது. அதாவது விஜய் பார்வதி தோத்துட்டாங்க, பட் ஆனா அந்த டாஸ்க் பயங்கரமா இருந்தது மக்களே. அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்ததுல, அந்த கேப்டன்சி டாஸ்க் வேற லெவல்ல வச்சிருந்தாங்க. இதுல வந்து அந்த மொத்தம் 6 பேர், அதாவது இந்த கோர்ட்ல வாதாடினாங்கல்ல, அந்த கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து கேப்டன்சி போட்டியில வந்து பங்கேற்கிறாங்க. அதனால வந்து போன வாரம் பெஸ்டா சூஸ் பண்ணல. ஓகேவா, கோர்ட்ல ஜெயிச்சது யாரு, கானா வினோத் ஜெயிச்சாப்ல, அதே மாதிரி ஆதரவை ஜெயிச்சாங்க, விஜய் பார்வதி ஜெயிச்சாங்க, சுபிக்ஷா அவர்கள் ஜெயிச்சாங்க, அதே மாதிரி நம்ம அரோரா ஜெயிச்சாங்க. ஓகேவா, இந்த மாதிரி 5 பேர் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் அமித் பார்கவ் போன வாரம் கேப்டன் இருந்தாலும் அவர் டைரக்டா வந்து கேப்டன்சி போட்டியில பங்கேற்கிறாப்ல. சோ இந்த 6 பேர் தான் வந்து கேப்டன் போட்டியில பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க மட்டும் கேம் ஆட போறது இல்ல, இன்னொரு 6 பேரும் சேர்ந்து கேம் ஆட போறாங்க. சோ அந்த 6 பேர் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கேம் ஆடுறாங்க. ஓகேவா, அதெல்லாம் என்னன்றது அடுத்த வீடியோல டீடைலா சொல்றேன். அது வேற லெவல்ல ஃபன்னா இருந்தது. சோ அது டீடைலா பார்த்தல அடுத்த செக்மெண்ட்ல. இப்ப ப்ரோமோ 2ல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு இது பிரிக்கிறார்ல, அந்த ஹவுஸ் கீப்பிங், அதுக்கப்புறமேட்டு நம்ம கிச்சன் டீம் பாத்ரூம் டீம் பிரிக்கிறதுலாம் வந்து இந்த சண்டையே வருது. சோ இந்த சண்டை முக்கியமான காரணம் யார் ஆரம்பிக்கிறானா, விஜய் பார்வதி ஆரம்பிக்கிறாங்க தான் பார்க்க முடியுது. சோ விஜய் பார்வதி யார் சொல்றதுமே கேட்காம அவங்க பண்றதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க போல. சோ அதனாலதான் இங்க பிரச்சனை வருது. விஜய் பார்வதி மேல என்னதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒப்பீனியன் வரா மாதிரி இருந்தாலும் அதை அப்படியே விஜய் பார்வதியை கெடுத்துப்பாங்க. இந்த ரூல்ஸை பிரேக் பண்றது, யார் சொல்றதே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்றது. சோ இந்த மாதிரி அவங்களே பண்ணி அவங்களே வந்து கெடுத்துறாங்க அவங்க பேரை. அதை தான் இங்க பார்க்க முடியுது மக்களே. சோ இதுதான் வந்து ப்ரோமோ 2ல காட்டப்படுது. ப்ரோமோ 2 பொறுத்த வரைக்கும் யார் மேல தப்பு இருக்கு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் ஆனா கானா வினோத்துக்கு இந்த வாரம் ரொம்பவே வந்து டஃபா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கானா வினோத் எல்லாரும் டார்கெட் பண்ண போறாங்க. முக்கியமா ஆதரவை டார்கெட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமே திவ்யா கணேஷ் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டார்கெட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வீட்டுல. பட் பொறுத்து இருந்து பார்க்கலாம் கானா வினோத் எப்படி கேப்டன்ஷிப் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. சோ இந்த வாரம் வந்து செம்ம சண்டைகள் இருக்கும் எனக்கு தோணுது மக்களே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்க தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.